எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சுலகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, மாதுளம்பழ ஜூஸ் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மாதுளம்பழ ஜூஸ் எல்லாரும் செய்கிற மாதிரி தானே செய்ய போகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. மாதுளம்பழத்தோட முழு சத்துக்களுமே நமக்கு அப்படியே கிடைக்கும். விதையே எடுக்காமல் நம்ம அப்படியே அரைச்சி குடிக்க போகிறோம். எப்படி அரைக்கணும்னு மட்டும் பாருங்கள். அந்த விதைகளே தெரியாது நம்ம குடிக்கும்போது. நாட்டு சர்க்கரை, வெள்ளை சுகர் எதுவுமே சேர்க்காமல் இனிப்புக்கு ஒரு பொருள் சேர்க்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாதுளம்பழம் ஒரு பழம் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கிடலாங்க. அந்த மேலே இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துட்டு அப்படியே நம்ம கையாலேயே உரித்தோம்னா அந்த தோல் எல்லாமே வந்துடும். இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் வைக்கல, பழத்தை வெளியில் தான் வச்சுருந்தேன். அதனால தான் இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக வாடி போயிருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் பழம் வச்சா சேராது. எங்களுக்கு சேர்ந்துக்கிறோம். இருந்தாலுமே நான் ஃப்ரிட்ஜில் பழங்கள் வைக்க மாட்டேன். இது இந்த மாதுளம்பழ தோலை கூட அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு பவுட்ரு அரைச்சி நம்ம போட்டோம்னா முகம் நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். முகத்தில் இருக்கிற அந்த கரும்புள்ளி அது இதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கி நல்லா இருக்குங்க. பாருங்கள், நல்லா ஃபுல்லாக எடுத்தாச்சு. மாதுளம்பழ முத்துக்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த விதைகள் எடுக்காமல் அரைச்சி குடிக்கும்போது தாங்க நம்ம முழு சத்துக்களுமே கிடைக்கும். அது எப்படி அரைக்கணும்னு மட்டும் பாருங்கள். மாதுளம்பழத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இனிப்புக்கு நம்ம வெள்ளை சுகர், நாட்டு சர்க்கரை எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பேரிச்சம்பழம் தாங்க ஒரு 3 பழம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். பால், தண்ணி எதுவுமே ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம பால் ஊற்றி நம்ம அரைக்க போகிறோம். இந்த மாதிரி அரைக்கும்போது அந்த விதைகள் நமக்கு தெரியாது. விதை விதையாக இருக்கும் பார்த்தீங்களா, குடிக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. பாருங்கள், நல்லா சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்க வேண்டியதாங்க. இது அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு குடிக்கணும்னாலும் குடிக்கலாம், அப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஐஸ் கட்டி போடணும்னாலும் போட்டு குடிங்க. நாங்கள் அப்படியே குடிக்க போகிறோம். இது போல் நீங்களும் ஒரு தடவை செஞ்சு குடித்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய். கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. கல்யாணத்துக்கு போன இடத்துல தாம்பூல பை கொடுத்துருக்காங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். விநாயகர் படம் போட்ட பை, மஞ்சள் பை கொடுத்துருக்காங்க மங்களகரமாக. இப்போ நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா தாம்பூல பை கொடுக்குறாங்க. ஒரு சிலர் தட்டு எல்லாமே கொடுப்பாங்க. வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலர் நல்லா இது பண்ணுவாங்க. தாம்பூல பையில் தேங்காய், வெத்தலைப்பாக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சாக்லேட்டு. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட்டு, காரம் இது எல்லாமே வச்சு கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு தேங்காய், வெத்தலைப்பாக்கு, அவ்வளோதாங்க. ஒரு சாக்லேட்டு. பை நல்லா இருக்குது பார்க்க. இது ஓரமாக இருக்கும். காலையில் நல்லா வெரைட்டியாக டிஃபன் போட்டிருந்தாங்க நிறையா. இது பார்த்திங்கன்னா வளைகாப்புக்கு, கல்யாணத்துக்கு போயிட்டு வளைகாப்பு வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்கே கொடுத்த டிஃபன் பாக்ஸ் தான். இன்னும் 2 இருக்குதுன்னு கேட்காதீங்க. தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்டயே கொடுத்துட்டு வேறு விசேஷத்துக்கு போனப்போ என்னை தூக்கிட்டு நான் போட்டேன்னு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படியே அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த டிஃபன் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னா மஞ்சள் கயிறு, மஞ்சள், குங்குமம் அந்த பாக்கெட் இருக்குது. அதுக்கப்புறமா வளையல் தானே மெயினாக கொடுப்பாங்க வளைகாப்பு வீட்டில். வளையல் 4 வளையல் இருக்குதுங்க. அதை நானே போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது, பரவாயில்லன்னு போட்டாச்சு. அதில் வெத்தலைப்பாக்கு, ஒரு சாக்லேட்டு வச்சு கொடுத்துருக்காங்க. இதே தான் அந்த டிஃபன் பாக்ஸ்லேயுமே இருக்கும். என் கையில் கலர் கலராக வளையல் இருக்குதுன்னா இதுதாங்க காரணம். கோயில்லையும் கொடுப்பாங்களா, அந்த வளையலையும் போட்டுக்கிடுவேன். அப்படி எனக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் கலராக போடுறது ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் எனக்கு. அதுவும் கண்ணாடி வளையல் நிறைய கை நிறையா போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெளியில் எங்கேயாவது போகும்போது பஸ்ஸில், ஆட்டோவில், கோயிலுக்கு, பேங்க்கு எங்கேயாவது போனால் அந்த கை நிறைய வளையலை பார்த்துட்டு வயிறும் கொஞ்சம் தொப்பையாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அதை பார்த்துட்டு மாசமாக இருக்கீங்களாப்பா அப்படின்னுவாங்க. இல்லை அப்படின்னுவேன். பஸ்லலாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு சிலர் இடம் கொடுப்பாங்க உட்கார சொல்லி. சிரிப்பாக தாங்க வரும். வளைகாப்பு வீட்டு சாப்பிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. பாய்.